இப்ப நான் உங்கள கொஞ்சம் பல ஆண்டுகள் பின்னால கொண்டு போறேன். அதாவது பிரைமரி ஸ்கூல்ல வந்துறாய்ங்க. நான் பிரைமரி எலிமெண்டரியோ என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்க. ஆனால் நான் ஒரு 4ஆம் வகுப்புல கிட்டத்தட்ட தொடங்கியிருப்பேன். 4ஆம் வகுப்புல ஒரு நேவி ஜம்பர் தான் போடுறது. நேவி நேவி போடுறது. அப்ப 6 வரையும் நேவி தான் போட்டுக்கொண்டு இருந்தேன் நான். இப்ப வந்து 6ஆம் வகுப்புக்கு வர வந்து வேறு பள்ளிக்கூடம். வேற பள்ளிக்கூடத்தில வந்து மெரூன் கலர் தான் போட்டிருக்கேன். ஆனா ஒரு ஒரு 10, 16 வருஷத்துக்கு முன்ன சும்மா போய் என்ன நடக்குதுன்னு ஸ்கூலுக்கு பக்கத்தில பார்த்தேன். இப்போ வந்து ஒரு கருப்பு கலர் சூட் மாரி புள்ளைகள் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா சில பொடிகள் அந்த ஸ்டில் மெரூன் கலர் தான் போட்டுக்கணும். அது ஆளும் பெரிய ஸ்கூல் லண்டன்லேயே பெரிய ஸ்கூல். அதாவது அந்த கிரவுண்ட் சைஸும் எவ்வளோ பேர் படிக்கிறதுண்டு. கிரவுண்ட் சைஸுண்டு ஏக்கர் கணக்குன்னு சொல்லுங்க அவர். அப்போ சும்மா போய் பார்க்குறது என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறது தான் என்ன. மைண்டில் ஒன்று ஒன்று கிடக்கும். கதைக்க வரும்போது இப்போ இது மறந்து போகிறேன். இதான் இதான் ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிற ஸ்கொட்லாண்டுக்கு தமிழ் பேர் இருக்கோ தெரியாது. ஆங்கிலேயர் என்றால் ஆங்கிலேயர் தான். இங்கிலாண்டு சொல்லலாம் என்ன கிட்டத்தட்ட. நம்ம நீங்கள் நடுகளும் அதாவது ஆட்சி செய்கிற ஆக்களை கேட்டுக்கொண்டு அவை சொல்கிற எல்லாம் சரியாண்டு இருந்தால் வந்து அவை செய்கிறத நீங்கள் வந்து எல்லா சொல்வழியையும் கேட்டுக்கொண்டு இருந்தால் வந்து உங்களோட ரெஸ்பெக்ட் எங்கே போக போகுதா? உங்களோட ரெஸ்பெக்டண்டு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு ஆக்கள் அவதான் ஆட்சியில் இருக்கிறவங்க போட்டு எல்லாம் சரியாண்டு போட்டு இருக்கலாம். உங்களோட இதுவளையும் வழியாக வெளிப்படுத்தணும் என்ன. அவன் வந்து எல்லாம் நாங்கள் செய்கிறதான் சரியாண்டு போட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியுமென்றால் ஒன்றும் செய்யலாது. ஒன்றும் செய்யலாண்டு இதாண்டிலா அவங்க வெள்ளைக்காரர் இது இப்போ வெள்ளைக்காரர் சொல்லுங்க என்னட்ட ஒரு காசும் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ஃபீலிங் வந்தாது கீழ் ஜாதி உண்டை கீழ் ஜாதிக்காரங்க எடுத்துருப்பாங்க. கீழ் ஜாதிக்கார எல்லோரும் சேர்ந்து எடுத்துருக்கான்னு யாருக்கு தெரியும் என்ன. அவங்கள ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. இப்போ மெஜாரிட்டி வந்து வெள்ளைக்காரர் தானே. அவங்கள அது வெள்ளைக்கார நாடு, அவங்க வெள்ளைக்கார இருந்துட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்றால் அப்போ நான் இப்போ இப்போ கூட வந்து சில இதுவள் வந்து டாக்குமெண்டேஷனில் கிடாக்குது. அதாவது விடுதலை புலிகளை பற்றி. அப்போ விடுதலை புலிகளை பற்றி சில இதுவள் பார்த்து கொண்டு இருந்தேன் நான். அப்போ இதுக்கு எல்லாம் வந்து ஓகே வேலுப்பிள்ளை பிரபாகரன் செத்து போச்சுன்னு சொல்லுங்க. பிள்ளையும் செத்து போச்சு கடைசி பிள்ளைன்னு சொல்லுங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு போய் கேஸ் போடுற கோர்ட்டில், அதுவும் கோர்ட்டில் வந்து கேஸண்டு இது என்ன கேஸ் போட்டாலும் ஆனால் எந்த கோர்ட் எடுக்க போகுது அதானே. அவங்களும் சிங்களக்காரரும் ஒரு ஆக்கள் ஒரு மாதிரி அவங்கள ஒரு ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்போ சில ஃபோட்டோக்கள் வந்து இந்தியா மீடியா வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்து விடுதலை புலியோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ அதில் வந்து லேபிள் அடிச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து யார் போய் கோர்ட் கேஸ் போடுறது?
சில மீடியா சேனல் போய் சில மீடியா சேனல்களில் போய் வந்து பிரபாகரில் மாதிரி இன்டர்வியூ எடுத்து அதை மெயிட் பண்ணுவான். அதுக்கெல்லாம் அவன் லோகோ எல்லாம் போடுறாங்க. அவைக்கு ரைட்ஸ் இருக்குது தானே. அப்போ நாங்களும் நடுகளும் ரைட்டும் ரோங்கண்டும் கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து சில சில விஷயங்களை நாங்கள் விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது. சில விஷயங்கள் என்று சொல்கிறது நானோ நீங்களோ விட்டு கொடுக்கக்கூடாது. அது எனக்கு நடுகளும் பொதுவாக காய்ச்சி வந்து அப்படியே நடுவில் வந்துட்டுது வர்றது. அதனால் அது ஒரு பிரச்சனை தான். அப்போ ராஜபக்ச ஏதோ விமல் ராஜபக்சரோ என்ன ஏதோ எழுதி கொண்டு இது ஃபேஸ்புக்கில் ஏதோ எழுதி கொண்டிருந்தேன். அது பார்த்தேன்னா ஓகே சரி. அது என்னத்தை செய்கிற நான் இந்த நார்த் இந்தியன் கோயிலுக்கு போகிறேன். சும்மா விளையாட்டு தான், விளையாட்டுண்டு நான் ஸ்ரீலங்கன் தான். அது ஸ்ரீலங்கா வந்து பேர் மாத்தின வந்து சரி என்று சொல்லலாம். சிலோனில் இருந்து பேர் மாற்றினது அது கணக்காக அந்த இவங்களோட ஆட்சிக்கு பிறகு பிரிட்டிஷின் ஆட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் என்று சொல்கிறது இவங்க பிரித்தானியா அந்த ஆட்சிக்கு பிறகு வந்து கன நாடுகள் இங்கு ஆப்பிரிக்கன் கண்டங்கள் நாடுகளும் சில நாடுகள் வந்து பேர் மாற்றி இருக்குதான். அப்போ நாங்கள் ஒன்றும் குற்ற சொல்லலாம். அவங்க சொல்கிற பேரை நாங்கள் கேட்குறதுக்கு அவை யார் என்ன அப்படியும் நாங்கள் காய்க்கலாம் தானே. அதான் அதான் ஜெஃப்னான்னு சொல்கிறது வந்து அவங்களோட இதுக்காண்டி சொல்கிறாங்க. ஜெஃப்னாக்குன்னு அர்த்தம். ஜெஃப்னாண்டு போட்டு ஒரு கம்பெனி வந்து ஜெஃபை கேக்குண்டு இது விற்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் மாதிரி இல்லை, அது ஒரு பஞ்சு மாதிரி, அதை சாப்பிடலாம். இவங்க என்ன கேம் விளையாடுறாங்க. நான் யாழ்ப்பாணம் பண்ணது கனகாலத்துக்கு பின்ன. அப்போ ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாம் தானே. ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாம்னு போட்டு ஒரு பேர் மட்டும் யூஸ் பண்ணிடலாம். அப்போ 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 கிழக்கு இதுவல்ல வந்து போய் பார்த்தா பழைய காலத்தில் உள்ள பேர்களை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சா வந்து விளங்கிடும் என்னண்டு.